இணைய இருந்தால் பண்ணும்போது ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் ஸ்பான்டேனியஸாக வந்த விஷயம் தான். அது எப்படி பண்ணேன்றதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. டேரக்டர் சொல்கிறாரு, அந்த காஃபி ஷாப்லேருந்து ஜம்ப் பண்ணி நான் ஓடணும். ஒரு BMW வந்து டிராஃபிக்கில் போயிட்டுருக்கோம். உங்கள் வண்டி நீங்கள் வந்து ஓடி வந்துட்டு இருக்குமோ அந்த வண்டியை பார்த்தோன்னா ஜம்ப் பண்ணுறீங்க, வண்டியை தொத்திட்டு அப்படியே கதவை திறந்து உள்ளே ஏறுறீங்க அப்படின்ட்டார். அது பண்ண முடியுமா அருண் அப்படின்னாரு. பண்ணலாம். அது ரிஹர்சல் எடுக்கல, ஒன்றும் பண்ணல. ஒரிஜினல் டிராஃபிக்கில் வண்டி போகுது. கேமரா உள்ளே இருக்கு, வண்டிக்குள்ளே ஒரு கேமரா இருக்குது. எங்கள் வண்டிக்கு அந்த BMWக்கு முன்னாடி, அதாவது என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே அந்த BMW கேப்சர் பண்ணிட்டு வண்டி போய்கிட்டு இருக்கும். அதில் கேமரா இருக்குது. நான் ஓடி வந்துட்டு இருக்கேன். இப்போ என்னென்னா, நான் வந்து பக்கத்தில் வரும்போது அவன் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணும் அந்த இது. ஏன்னா நான் வந்து ஆரம்பித்தது வந்து நம்ம பெசன் நகர் உள்ளேருந்து ஆரம்பித்து மெயின் ரோடுக்கு வரணும். ஆரம்பித்தாச்சு, கேமரா வந்துகிட்டே இருந்துச்சு. மெயின் ரோடுக்கு வந்துட்டே இருக்கு. அந்த BMW முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, அவன் ஸ்லோ பண்ணல. அவன் ஸ்பீட்லேயே போயிட்டு எவ்வளோ நேரம் ஓடுறது. நான் அங்கேருந்து ஓடி அதாவது ஒரு 500 ஒரு 1000 மீட்டர் ஓடி இருப்பேன். நான் ஓடுறேன் போயிட்டே இருக்காப்ல. அந்த ஸ்டேஜில் என்னன்னா, அந்த நம்மளோட அந்த எனர்ஜி இருக்கும் போது தானே ஜம்ப் பண்ண முடியும். டயர்ட் ஆகும் போது எப்படி ஜம்ப் பண்ண முடியும்? ஸோ நான் என்னன்னா, அவனை கேட்சப் பண்ணுறதுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக போவீங்க. ஓடி ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஜம்ப் பண்ணேன், பிடிச்சிட்டேன். கால் வந்து கரெக்டாக அந்த டயரில் அப்படி பட்டு அப்படி வெளில வந்துச்சு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கால் அப்படி டப்புன்னு பட்டு வெளில வந்துச்சு. பட் நான் கட் பண்ணல. இமீடியட்டாக கதவை திறந்து உள்ளே ஏறிட்டு, உள்ளே ஒரு கேமரா இருக்குது, அந்த ஆக்ஷன் பண்ணிவிட்டு போ 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 அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, எந்த தைரியத்தில் நம்ம பண்ணோம். அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸில் வந்த ஷார்ட்ஸ், ஃபைட்டாக இருக்கட்டும், எதுவுமே கம்போஸ்ட் கிடையாது. அந்த பில்டிங் டு பில்டிங் ஜம்ப் பண்ணுறது, அங்கேருந்து குதிச்சது எல்லாமே வந்து கேமராங்க. ஏன்னா அந்த சன் லைட் கம்மியாயிடுச்சு, அந்த லொக்கேஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அவருக்கு ஒரு ஷாட் மட்டும் நம்ம எப்படியாவது எடுத்துகிட்டு போயிடறான்னு சில்வா மாஸ்டர் சொல்கிறாரு. சரி மாஸ்டர், நீங்கள் பின்னாடி நீங்கள் எங்கே போகிறீங்க, உங்களை பின்னாடி நீங்கள் ஜம்ப் பண்ணி நீங்கள் எஸ்கேப் ஆகிறது தான் ஷாட்டு, நீங்களாக போயிடுங்க அப்படின்னாரு. நான் இங்கேருந்து பார்க்குறேன், வெறும் வீடாக தெரியுது, நடுவில் ஒரு கேப் தெரியுது. சரி மாஸ்டர், நீங்கள் கேமரா அப்படி இருக்குன்னு அவங்க அந்த சைடு கேமரா வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ லிட்டரலாக நான் என்ன அங்கே இருக்குன்னு தெரியாது. பட் எவ்ரி திங் ஸ்பாட்டில். இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு பில்டிங் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது, இவ்வளோ கேப்பு. இந்த பில்டிங் டு அங்கே ஜம்ப் பண்ணி அப்புறம் அந்த இதில் ஏறி அதாவது நான் அங்கே நம்ம எப்படி பண்ணுவோமோ ஜென்ரலாக நம்ம திடீர்னு ஒரு ஸ்பாட்டில் எப்படி பண்ணுவோமோ அதான் நடந்துச்சு. திடீர்னு ஒரு ரோலை போட்டேன், திடீர்னு எந்திரிச்சேன். இதெல்லாம் வந்து அங்கே நடந்தது. இப்போ நினச்சி பார்த்தா இது எப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னு எனக்கு ஓகே. ஏன்னா அது எனக்கே நான் கொடுத்த ஒரு பாராட்டு.